புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் சகஜம் தானே. அதுக்குன்னு எப்படி கை வைக்கலாம்? எப்படி கை வைக்கலாம்? நான் சொல்றத கேளுங்க. உங்க புள்ள வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குது. இவர் என்னங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு? பொம்பளை புள்ள இந்த காலத்துல எப்படிங்க வேலை பார்க்கும்? சொல்லுங்க. வாசம் தானே மச்சான். மாப்பிளா வேலை பார்க்கலாம் பரவாயில்ல, என் சொத்தையும் அழிக்கி என் மவன் சொத்தையும் அழிக்கி. எங்க வீட்டுக்குள்ள உங்க சொத்தை எங்க அழிக்குது? எங்க அழிக்குதுங்க? அப்படியா அப்படியா கேளுங்க. உங்க புள்ள வாரத்துல 3 பிங்கி ட்ரெஸ் 4 பிங்கு செருப்பு எடுக்கு. ஏன் உங்க மக பிங்கு தான் போடுமோ? மாசத்துக்கு 4 டிசைன் வருதா 1 கிலோ சாக்லேட். 1 கிலோ சாக்லேட் யாருக்கெல்லாம் மச்சான்? குடும்பமா திங்கிங்களோ? அட நீங்க வேற ஒண்ணும், அந்த பிள்ளைதான் உரிச்சு வாயில போட்டுட்டு கிடக்குது. என் பேரனுக்கோட கொடுக்க மாட்டேங்குங்க. இதுல ஏமா அப்படி பண்றான்னு கேட்டா டேட் லிட்டில் பிரின்சஸ் தான். என் பிள்ளை வேலை பார்க்க மாட்டுக்கு சொல்றீங்களே, என் பிள்ளை வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? அந்த புள்ள மார்க் ஷீட் எல்லாம் வந்துருச்சு மச்சான் பார்த்தாப்ல. சரி அதான் தூர விடுங்க. நீ இறுதி என்ன சொல்ல வரீங்க? ஏன் மவன் இனிமே சோறு பொங்க மாட்டான், சமையலும் பண்ண மாட்டான். பெரியவங்க நீங்க தான். நீங்க இப்படி பேசினா எப்படி? உன் பையனுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். அதான் உன் மூத்த மருமகன் இருக்கான்னு அவனை உட்காந்து சமையல் பண்ண சொல்லிட்டுங்க. மூத்த மருமகன் தானேங்க, அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டு வேலை எல்லாமே அவன் தானங்க பாக்குறான். உங்க பையன் கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து போனா என்னங்க? ஒன்னா சண்டையை போட்டுட்டு பொண்ணுட்ல இருந்து துணிமணி எடுத்து பொசுக்குன்னு போயிட்டாருன்னா வட்டாரத்துல என்ன நினைப்பாங்க? 1000 இருக்கட்டுங்க, அது எப்படி உங்க பொண்ணு என் பையன் மண்டையை அடிச்சு உடைக்கலாம்? 6 தையல். காதலிக்காதே மனசே காதலிக்காதே.